உங்க வீட்டுல ஒரு பொண்ணு கூட இல்லையான்னு கேட்டீங்களே, அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. அவங்க பேரு ரோசி. 2004க்கு அப்புறம் வந்து பிள்ளைங்கள்லாம் வெளியில் வந்துட்டாங்க சென்னைக்கு வேலை நிமித்தமாக. இவங்க டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணாங்க. அந்த நேரத்தில் வந்து எனக்கு என்னுடைய கம்பேனியன் வந்து இவர் தான். என்னோட குறிப்பறிஞ்சு என்னை பார்த்துக்கிட்ட ஒரு ஜீவன். அதை பற்றி பேசணும்னு சொன்னால் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் தான். ஸோ ரோசி பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொன்னா ஒன்றே ஒன்று தான். ஃபஸ்ட்டு கீழே கட்டி போட்டணும், அப்புறம் வீட்டுக்கிட்ட கட்டி போட்டாங்க, அப்புறம் கட்டி போடாமல் வீட்டுக்குள்ளே விட்டாங்க. அப்புறம் எங்கள் ரூமுக்கு அப்பப்போ வரும். ஒரு பர்டிகுலர் டைமில் நாங்கள் ஊருக்கு போகும்போது அது எங்கள் பெட்லேயே இருந்துச்சு. இன்னும் ஒரு 2-3 வருஷம் விட்டுருந்தா அம்மா பாதி சொத்தை அதுக்கு எழுதி கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் எங்களை விட அதிகமாக சுதந்திரமாக இருந்த ஒரு ஜீவன் அந்த ரோசி. ஸோ ரோசி இப்போவும் வந்து எங்களுக்கு நிறைய மெமரிஸ் வந்து கொடுத்துருக்கு. நினச்சி பார்த்தாலே நம்மளை கேர் பண்ணிக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்கும் ஒரு ஜீவனும் இருந்தா நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அப்படி டாக்ஸ் மேல ஒரு பெரிய மரியாதை வந்தது காரணம் ரோசி தான். அப்பா வந்து ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, ரோசி இல்லாம தூங்க முடியாததுனால கதவை திறந்துட்டு இன்னொரு படுத்துக்காரு, ஏசியில அதுவும் மல்லாக்க படுத்து தூங்கும். சூப்பரா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எல்லாரும் பயப்படுற மாதிரி இருக்குங்க. ஆளுதான் பாக்கிறதுக்கு பயங்கரமா பச்சை மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏசியை ஆன் பண்ணா அந்த ஃபேன் சுத்து பாருங்க, அந்த சவுண்டு கேட்டா கீழே இருக்கும், உளுந்தரிச்சு கேட்டுட்டு வரும். ஏசியில தான் அவர் தூங்குவாரு. இப்ப நாங்க ரோசியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அது நிறைய ஆசைப்படுவோம். பட் நாங்க வந்து டிவி அதிகமா வந்து பாத்துட்டு இருக்கோம். பார்த்தா ரிமோட்டை காணும். அந்த டிவி வந்து ரிமோட் இல்லைன்னா மாத்த கூட முடியாது. என்னடான்னு பார்த்தா ரோசி ஒரு ஓரமா வந்து அப்படின்னு பண்ணிட்டு இருந்துச்சு. மூக்குல கொஞ்சோண்டு மண்ணு. ரோசி நீ தான் எடுத்தியான்னு கேட்டதுதான் குடுன்னு எடுத்து ஓடிச்சு. அடி பாவி அப்போ தான் கேட்டா சொல்லுவோம்னு சொல்லிட்டு பார்த்தா கெஞ்சிரும் கதறோம். எங்கன்னு பார்த்தா ஒரு ஓரமா போய் நின்றுட்டு உட்காந்துச்சு. அந்த இடத்த குளி தோண்டி பார்த்தா உள்ள ரிமோட்டை மூடி புதைச்சு வச்சிருந்துச்சு. அவ்வளவு பாசம். ஸோ நம்ம கூட டைம் சொன்னாம அவங்க வந்து டிவியில பாக்குறாங்களே, அப்ப எது முக்கியமா இருக்கு ரிமோட். அடுத்து ஒரு 2 மாசத்துல மொபைலை காணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த மொபைலுக்கான ஆயில் எங்க முடிஞ்சிச்சு தெரியவே இல்லை. அதே மாதிரி ரிச் அண்ட் ராயலா வளர்ந்தது, பிராண்டடா தான் இருக்கு. நம்ம அப்பா சொல்லுவாங்க, அந்த ரோசிக்கு வந்து வசந்தபவன் இட்லி தான் பிடிக்கும், சத்தார்ஸ் பிரியாணி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்லி சொல்லி அப்படி இருக்கும். ரோட்ல சின்ன பிள்ளைங்க கூப்பிடுற மாதிரி ஒரு எள்நிக்காரராகட்டும், ஒரு மாம்பழம் வித்துட்டு போறவங்களாட்டும் கூட்டிட்டு வந்துடும் வீட்டுக்கு வந்து வாங்கி கொடுத்து அதை சாப்பிட்டு அந்த கொட்டையை கூட யார் கையிலையும் கொடுக்காம போய் ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டு வந்துடும். அந்த அளவுக்கு மனசோட இணைஞ்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற ஜீவன் ரோசி.